ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிப்பியை உங்கள் கூட மிஸ் பண்ணாமல் ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லி வெயிட் பண்ணி ஷேர் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி ஷார்ட்ஸில் கொடுத்துருந்த ப்ரான் ஊறுகாய் தான். ஊறுகாங்கிற பேருக்கு வச்சு தானே சாப்பிடணும், அப்படிலாம் எதிர்பார்க்காதீங்க. அள்ளி போட்டு பெரட்டி சாப்பிட்டு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பாராட்டி தள்ளிடுவாங்க. ரொம்ப ஈஸி தான், அவ்வளோ எம்மியாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ரெசிபிக்கு நான் 1/2 கிலோ ப்ரான் யூஸ் பண்ணியிருக்கேங்க. நல்லா டீவைன் பண்ணிவிட்டு கழுவி சுத்தம் பண்ணி உப்பு, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு போட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஊறட்டும். இப்போ நம்ம மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு காஞ்ச மிளகா காரத்துக்கு எடுத்துக்கோங்க. கலருக்காக காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை 1/2 டம்ளர் தண்ணியில் ஊற போட்டு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மல்லி, 1/2 டீஸ்பூன் மட்டும் வெந்தயம் எடுத்துக்கோங்க. இந்த பிக்கிள் மசாலாவை நல்லா ஸ்லோ ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாலாம் நல்லா வாசனை வரணும், கடுகு பொரியணும். அப்போ தான் அந்த பவுடர் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அடுப்பை வந்து நல்லா மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த அளவுக்கு வெடிக்கிற அளவுக்கு வறுத்தெடுத்து பவுடர் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்சர் ஜாரில் ஊற வச்சுருக்க மிளகாயை சேர்த்துட்டு 2 பழுத்த நாட்டு தக்காளி நல்லா பெரிய பழமாக சேர்த்துக்கலாம். இதில் புளி ஊற வச்சுருந்தோம் இல்லை, அதை கரைச்சிட்டு அந்த தண்ணியை சேர்த்து இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் தண்ணி ரொம்ப சேர்க்க தேவையில்லை, இதுவே கரெக்டாக இருக்கும். இப்போ ஊற வச்சுருக்க ப்ரானை ஸ்லோ ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடில் நல்லா கிறிஸ்பாகவும் கிடைக்கும். இந்த ப்ரானோட ஜூஸ் எல்லாம் நிறைய ஆயில் போட்டிங்கன்னா அதிலே ரிலீஸ் ஆகி வந்துடும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்காது. இந்த மாதிரி நல்லா டவா ரோஸ்ட்டு ஸ்லோவாக பண்ணிக்கோங்க. ஹாஃப் குக் ஆனால் போதும், ஃபுல்லாக குக் ஆக வேண்டாம். அதை அப்படியே எடுத்து தனியாக வச்சுட்டு அதே பேனில் எண்ணெயெல்லாம் சேர்க்க வேணாம். இருக்க எண்ணெயிலேயே கடுகு கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு 10-15 பூண்டு தோலோட நல்லா இடித்து இதில் போட்டுக்கோங்க. இந்த பூண்டு நல்லா வறுபடணும். நல்லா வறுபட்டால் தான் ஊறுகாய் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பை கரெக்டாக வச்சு பண்ணுங்கள். இப்போ கை நிறைய கொத்தமல்லி நறுக்கி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நான் இந்த இடத்துல கொஞ்சம் பச்சை மிளகாவும் 2-3 நறுக்கி சேர்த்துக்கிட்டேன். காரம் கொஞ்சம் லைட்டாக சாப்பிடும்போது தெரியும். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இதை நல்லா வதக்கி விட்டுட்டு பச்சை வாசனை போனோன்னா அரைச்சி வச்சுருக்க தக்காளி, மிளகா, புளி பேஸ்ட்டை இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த தக்காளியில் இருக்க தண்ணி மட்டும் கொஞ்சம் லேசாக சுண்டி வந்தால் போதும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் ஊட்டினீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க ப்ரானை இதில் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை. அரைச்சி வச்சுருக்க இந்த பிக்கிள் மசாலாவையும் இதில் ஃபுல்லாகவே கொட்டிடுங்க. கொட்டிட்டு இப்போ தான் ப்ரான் வேக ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்சம் தண்ணி வரும், அதுவே கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா லேசாக 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்து மூடி போட்டுருங்க. ப்ரான் நல்லா குக் ஆகணும். நம்ம ஹாஃப் குக் பண்ணி தான் எடுத்திருக்கோம். இப்போ குக் ஆகும்போது இந்த ஜூஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகி நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. கடைசியாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் நல்லா சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் இந்த ஊறுகாய் தலையில் கொட்டி எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ ருசியாக இருக்கும். வச்சு கூட வெளியில் நீங்கள் 2-3 நாளைக்கு சாப்பிட்லாம். பட் அவ்வளோலாம் இருக்காதுங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப எம்மியாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் இந்த சட்டியில் சாதத்தை போட்டு பெரட்டி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.